ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த நாளை தந்து இந்த மாலை வரை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து சுவிசேஷத்தை நாம் தியானிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். காரணம், கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் உலகம் இருள் மூடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்களாய், இருளான இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறார். தற்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் கொண்டு 16ஆம் அதிகாரத்தை நாம் முடிப்போமானால் மார்க் எழுதின சுவிசேஷமும் பூரணப்படுத்தப்படும். தொடர்ச்சியாய் பகுதியாய் வசனமாய் தொடர்ச்சியாய் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். தேவனால் பயன்படுத்துகிற, தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஆண்டவர் அவங்களுக்கு விளக்குகிற விளக்கங்களை நம்மோடு கூட பகிர்ந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. வசனத்தின் வெளிச்சத்துக்குள் நடக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்தி வருகிறார். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வரை நாம் தியானம் பண்ணினோம். இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போது என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்து முடிந்தது என்பதை நாம் போன பகுதியில் பார்த்தோம். ஆனால் இப்போது 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். அது எப்படி நடக்கிறது என்பது இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை போன பகுதியில் கூட சில காரியங்களை நாம் பார்த்துருக்க கூடும். ஆனால் இந்த பகுதியில் அதை பார்த்து நாம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். எனவே இந்த பகுதியில் உள்ள காரியங்களை நம்ம மத்தியில் ஜான் பீட்டர் ஐயா அவங்க விளக்குவாங்க. அதுக்கு பிறகு நாம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயம் விசாரிக்கிற விஷயங்கள். ஆண்டவர் சிலுவையில் மரிக்கப் போகிறார். அந்த மரணத்திற்கு முன்பு அவர் குற்றப்படுத்தப்பட்டு நீதிபதிகளிடத்தில் நிறுத்த வைத்து கடைசியில் அவரை சிலுவையிலெல்லாம் அரைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் கூட இருந்து சாட்சி கொடுக்கிறான். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். 42ஆம் வசனம், ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போது. 42ஆம் வசனத்தில் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கிழமை, முந்தின நாள்னு வரும்போது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம்தான் அந்த ஓய்வு நாள் தொடங்குகிறதுங்கிறது அந்த கணக்குகள் முன்னே நாம் தெளிவாக பார்த்துருக்குறோம். அப்போது இந்த இடத்துல அவர் அந்த குறிப்பிட்ட அந்த ஓய்வு நாளைக்குள்ள அவர் மரிக்க வேண்டும்ங்கிற காரியம் கள்ளர்களின் காலை முறித்தது. இயேசுவின் காலை முறிக்க வந்தாங்க, அதுக்குள்ள அவர் ஜீவனை விட்டார். அப்புறம் அது உண்மைதானாங்கிறத அந்த ஈட்டியால குத்தி யோவானில் படிக்கிறோம். தண்ணீரும் இரத்தமும் ஓடி வந்தது. அப்போ சீக்கிரம் மரிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் 43ஆம் வசனம், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. அப்போ இந்த யோசேப்பு என்பவன் ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்டவன். ஏன்னா யூதர்கள் தேவராஜ்யம் வருவதற்கு காத்திருந்தவர்கள் அல்ல. ஏன்னா தேவராஜ்யத்தை குறித்து சொன்ன போதே அந்த தேவராஜ்யத்திலிருந்து வந்தவர் தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்ததையே இவர்கள் குற்றம் சாட்டி இயேசுவையை கொண்டுட்டாங்களே. அப்போ இவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அந்தரங்கமாய் அல்லது ஆண்டவரை நேசித்த, மற்ற இடத்துல அப்படிதான் இருக்கும், அந்தரங்க சீஷன் அப்படின்னு வேற இடத்துல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த யோசேப்பை பற்றி சொல்லும்போது இவன் ஒரு மதிப்பு நிறைந்தவன், நல்ல ஒரு பெரிய ஆளு தான், ஜனங்கள் மதிக்கிறவங்க. ரெண்டாவது, இவன் ஒரு நல்ல ஞானம் உள்ளவன், ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனகரிப் சங்கத்தில் அங்கமா இருந்தவன். ஆலோசனை சங்கம் சொல்றது சனகரிப் சங்கம். யூதர்கள் 70 பேர் இருப்பாங்க. ஆமா, அதுல ஆலோசனைக்காரனா இவனும் இருந்திருக்கான். ஆனா
அவங்கள போல இவன் இல்லை. அந்த 70 பேர் இருந்தாலும் ஆமா. அந்த கூடுகையில தானே குற்றம் சாட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இயேசுவை பிடிக்கணும். இவனை குறித்து வசனம் சொல்லிட்டு பாருங்க, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவன். அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்போ அவங்கெல்லாம் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்ததை அவங்க அசட்டையா நினைச்சாங்க. ஆமா. ஆனா இவன் அந்த சங்கத்துக்குள் இருந்தாலும் இவனுக்குள்ள ரட்சிப்பு இருந்திருக்கு. இவனுக்குள் இயேசு யாருன்னு அறிந்திருக்கிறான். அவன் அந்த நாட்கள்லயே அவன் உள்ளத்துல மனமாற்றம் இந்த மரணத்துக்கு அவன் உடன்பட்டவனா இல்லை. சங்கத்துல இருந்தாலும் அதற்கு விலகி வாழ்ந்திருக்கிறான். அதனால தான் பரலோகம் அவனை தேர்ந்தெடுத்திருக்கு பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய மரண சரீரத்தை அவன் தொட்டு, அதுக்கு முன்ன உயிரோடு கூட இருக்கும்போது அவன் அவரை தொட்டானா கூட சுத்தனானா நமக்கு தெரியாது. ஆனா அவன் மரித்த போது அவரை இறக்கி அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், ஏன்னா பிதா பார்த்து கொண்டே இருக்கிறார், என்ன நடக்குது, தேவதூதர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த தருணம் அவர் கொடுக்கப்பட்டு, காரணம் அவர் ராஜ்யத்துக்காய் காத்திருந்தது. அதான் அப்போ ஆண்டுடைய ராஜ்யம், ஆண்டவர் என்ன சொல்ற, மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அன்னைக்கே தேவராஜ்யம் வந்து விட்டது உள்ளத்துல. ஆனா அந்த தேவராஜ்யம் வர காத்திருந்த யோசேப்பு என்பவன் இந்த ஒரு வார்த்தை, பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய், ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பளித்து சிலுவையில் அரைஞ்சாச்சு. அப்ப இவனுக்கு ஒரு துணிச்சல்னா அவன் உள்ளத்துல என்னதான் நடக்கும் பார்க்கலாம். பேதுருவாது பயந்து ஓடினாரு சூழ்நிலைகள்லாம் வரும்போது. அந்த பேதுரு வரிசையிலெல்லாம் இந்த யோசேப்பு பேர் வரல. அந்த பேதுருவெல்லாம் அங்கே போக முடியாது. ஆனால் இவன் அதிகாரத்தில் இருந்ததுனால, இவன் ஏற்கனவே ஒரு அதிகாரத்தில் இருந்ததுனால பிலாத்துவினிடத்தில் துணிந்து போயின்னா, என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்ள, உயிர் போகுதா போகட்டுமா, ஒரு துணிச்சல். அப்போ தெய்வீகத்திற்கு ஒரு துணிச்சல் தேவைதான். கீழே இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இயேசுவின் சரீரத்தை 44 சொல்லுது. அப்போ அந்த இடத்துல அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். அப்போ பிலாத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே பாடுகள்லாம் பட்டிருக்காரு ஆண்டவர். அப்போ இவன் போய் கேட்ட போது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். அப்போ உண்மையாகவே பிலாத்துக்கு மனசு வேதனை தான். இல்லை பாஸ்டர், ஏற்கனவே பிலாத்து நிறைய பேரை இந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதாவது தப்பு செய்தவங்க, குற்றவாளிகளை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவங்கெல்லாம் மரிப்பதுக்கு ரொம்ப காலமாக இருக்குது. அவங்க முட்டியை உடைத்து அதுக்கு பிறகு அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து மரித்திருக்கிறாங்க. பட் இவர் உடனே அறிந்த அந்த 6 மணி நேரம் 9 மணி நேரத்துக்குள்ள அவர் பிரிஞ்சிட்டார் போது அவருக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. அதான் அப்போ மற்ற அந்த கடன் நாட்களில் கூட சொன்னோம், கழுகுகள் மேலே பறக்குமா, கண்ணை கொத்துமா, உடல் அந்த சதையெல்லாம் பிக்குமா. அப்போ அதை போல இவருடைய மரணத்துக்குள்ள நடக்குங்கிற ஒரு யோசனை அந்த பிலாத்து கேள்விப்பட்டிருப்பாரு, பார்த்திருப்பாரு. ஆனா இந்த இது வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே இல்லை. இவ்வளவு சீக்கிரம் குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள, ஏன்னா ஏற்கனவே அவங்க மனைவி சொன்ன காரியெல்லாம் ஞாபகம் இருக்கு. இவர் உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வந்திருக்கு. ஆனா ஆச்சரியப்பட்டு போயிட்டு பாருங்க அப்படின்னா அனுப்புறாரு. நிச்சயமானு கேட்டார். 45 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு, ஆமா நான் போய் பார்த்தேன், அவர் இறந்துட்டாரு. ஆனா அதுல பார்க்கும்போது ஈட்டியில விழாவில் குத்தி பார்க்குறாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்றத, தண்ணீர் வந்தது என்பதாக மத்திய எழுதுகிறார். பட் மார்க் எழுதும் போது அந்த 100க்கு அதிபதி போய் சொல்றாரு, அவர் மரித்தாரு. ஏன்னா இந்த 100க்கு அதிபதி ஏற்கனவே இயேசுவால நன்மை பெற்றவர். ஆமா எங்க இப்ப 100க்கு அதிபதி இங்க ஏற்கனவே இங்க சொல்லியிருக்காரு. 39ஆம் வசனத்துல எதிர நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணாரு, சத்தமிட்டு கூப்பிட்டு ஜீவனை விட்டாரு. அப்ப நடந்த சூழ்நிலையை பார்த்த உடனே இந்த மனுஷன் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் ஏற்கனவே சாட்சி கொடுத்தார். கண்டிப்பா இந்த 100க்கு அதிபதி தான் அங்க இருந்தவர். அங்க போயிட்டு ஆமா உறுதிப்படுத்தப்பட்டது, அவர் இறந்துட்டாரு. அதன் பிறகு 46 45 100க்கு அதிபதியினால் அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆனா அந்த பிலாத்துக்குள்ள மற்றவர்களால் அழுத்தப்பட்டு பண்ணாலும் மனதார் ஆரம்பத்துல இருந்த ஆண்டவர் இயேசுவை இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் விரும்பவில்லை.
ஜனங்களுக்கு அந்த ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக தான் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம்தான். ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாத ஒருவரை இந்த நிலையில நாம கூட ஒப்பு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற உணர்வுல அந்த அந்த மனசு அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அதனால இப்படி கேட்ட உடனே அட்லீஸ்ட் இந்த சரீரத்தையாவது நல்லபடியாக அவங்க அடக்கம் பண்ணட்டும். கள்ளன்கள் அப்படி பண்ண மாட்டாங்களே. அவன் மரித்து போன பின்பு சிலுவையிலிருந்து தூக்கி விசிறி அந்த இடத்துல கொலைக்களன்னு சொல்லுவாங்களே, அந்த சிலுவை மரம், கெத்சமனே தோட்டம், அந்த கொல்கதா கபாலஸ்தலம், அது மண்டை ஓடலாம் சொல்லுவாங்க. அது கொலைக்களம். கொலை செய்யப்பட்டு விசிறி அடிச்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதை போல இவருடைய சரீரத்தை விசிறி அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு பிலாத்துக்கு இருந்தது. ஆனால் அந்த இடத்திலேயே ஒருவன் வந்து ஒருத்தவங்களை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதுக்குன்னு கேட்க வந்தது இவரா தான் இருந்திருக்கணும். இவரை தவிர வேற யாரும் அப்படி அடக்கம் பண்ணல. அதனால தான் இப்படி கேட்டவொடனே அவர் உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு. எடுத்துட்டு போயிட்டு அந்த யோசேப்பு கிட்ட கொடுத்தான். யோசேப்பு கொண்டு போயிட்டு மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியில சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்து, இவனுக்கு சொந்தமான கல்லறை அது. இவர் பெரிய பணக்கார, யாரும் அடக்கம் செய்யாத ஒரு கல்லறை அவங்க வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த யோசேப்பு தேவராஜ்யத்துக்கு வர காத்திருந்தது மட்டும் அல்ல, தன்னையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார், தனக்குரியதும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் அந்த அனுபவம் இல்லை. ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வாங்க, அங்கிருந்து வரும்னு கேட்பாங்க. தன்னில் இருப்பது அவர் நாம மகிமைக்காக, அவர் ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுக்க மனம் இல்லை. இதெல்லாம் நிறைய படிக்க ஆவிக்குரிய நிலையில இதை ஆழமா யோசிக்கும் போது அவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்கள். 47 பார்க்கிறோம். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தாங்க. ஸ்திரீகள் அவர் பின்னால ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க விட்டுட்டு ஓடலை, அதை தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய அடக்கம் நல்லபடியா இருந்தது. அது கனத்துக்குரியதா இருந்தது. உலக ரீதியில் கனம் பெற்ற மனுஷன், ஐஸ்வர்யவானோடு கூட அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவாங்கன்னு ஏசாயா 53 படிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே இங்கு ஐஸ்வர்யவான் அவனுடைய கல்லறையில் வைத்து கனத்திற்குரிய ஒன்றாய் ஆண்டவர் இயேசுவின் மரணம், அந்த அடக்கம் நிறைவேறியதை இந்த பகுதிகளில் நாம பார்க்கிறோம். இப்போ மார்க்கு ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். இதே மத்தேயு எழுதியிருக்கிறது பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை எழுதுகிறார். ஆனால் ஏன்னா மத்தேயு கூடவே இருந்தவர் பாருங்க. ஆனால் அந்த டைமில் அவர் விலகி ஓடி இருந்தார். ஒருவேளை மத்தேயு எங்கேருந்து இவைகளை எழுதினார் என்று தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக மகதேலான் மரியான் கூட இருக்கிறாங்க, அவங்கள கேட்டு எழுதியிருக்கலாம் என்ன நடந்ததுன்னு. ஏன்னா அவங்க தான் எல்லா இடத்துலையும் பின்பற்றி கொண்டே இருக்கிறாங்க அவர். அப்போ அவங்க தான் எல்லாத்தையும் தரோவாக பார்த்து அவருக்கு சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. மார்க்கும் அதை குறித்து எழுதுகிறார். அந்த இடத்துல பிலாத்து செய்த காரியங்களை இப்போது நாம் தியானித்திருக்கிறோம். நீங்கள் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து மார்க் எழுதுகிறதை இந்த இடத்துல நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் அவைகளை பகிர்ந்து கொள்வாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை அவைகளை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்து விட்டார்கள். இப்போ வாரத்தின் முதல் நாளிலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையிடத்துக்கு வந்து, இங்கே சகோதரிகள் வருகிறார்கள். இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவர்கள் வருகிறார்கள். இங்கே அவர்களுக்குள்ளே அவர் உயிர்த்தெழுவார் என்பதை நம்பிக்கை இல்லாத வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுவார் என்ற அந்த எண்ணமே அவர்களுக்குள்ளே இல்லை. மரித்து 3ஆவது நாள்
அவர்களுக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக வருகிறார்கள். அப்ப உயிர்த்தெழுதல அவங்க நம்பல அப்படின்னா, அவர் சொன்னாரு, விசுவாசிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இவர் உயிர்த்தெழுவார்னு அவங்களுக்கு தெரியல. செத்து போன மரித்து போன அந்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவர்கள் வருகிறார்கள். இன்னொன்னு பாஸ்டர், இப்போ கடைசி மணி நேரத்தில் தான் அந்த அறிவு பெருக்கும் என்பது தானியேல் சொல்லி இருக்கிறாரு. ஆமா, அந்த டைம்ல அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லாது இருந்திருக்கு. ஆமா, தான் சொன்னபடி உயிர்த்தெழுவார் என்பதே இல்லை. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சொல்லும் பொழுது சூரியன் உதயமாகிற அதிகாலையிலே என்று சொல்லப்படுது. யோவான்ல 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு சூரியன் உதயமாகுவதற்கு முன்பதாகவே வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடு அவர்கள் கல்லறையிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஓய்வு நாள் முடிந்தது, வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையிடத்தில் பார்க்க வந்தார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் எழுதும் பொழுது மிக வித்தியாசமான காரியங்களை இங்க சொல்லுகிறாங்க. லூக்கா எழுதும் பொழுது சொல்லுகிற 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். நம்முடைய இந்திய வழக்கம்னா 3ஆவது நாள் பால் ஊத்த போவாங்க, கல்லறைக்கு பால் ஊத்த போவாங்க. ஆனா யூதர்களுடைய முறைமை என்னன்னா, 3ஆவது நாள் சுகந்த வர்க்கம் இடுவார்கள். அந்த பாடி கெட்டு போகாம இருக்கும்படியாக பரிமள தைலங்கள், சுகந்த வர்க்கம் இடுவார்கள். இயேசுவின் சரீரத்திற்கு அப்படி செய்யணும்னு போகிறாங்க. அப்ப அவங்க பேசி கொண்டு போகும்பொழுது சொல்றாங்க, கல்லறையிடத்திற்கு கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். போறதெல்லாம் சகோதரிகளே, பெரிய கல்லை அங்கே வைத்திருந்தார்கள். இயேசுவின் சரீரத்தை உள்ள நம்ம இப்ப மேல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த யோசேப்பு, அரிமத்தூரியானாகிய யோசேப்பு தனக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த அந்த கல்லறையில அவருடைய சரீரத்தை துணியினால சுற்றி உள்ள வச்சு ஒரு பெரிய கல்லை வாசலிலே புரட்டி வைத்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று இவங்க சகோதரிங்க பேசிட்டு போறாங்க. அப்படி அங்க பேசிக்கொண்டு அவர்கள் போகும் பொழுது அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்ட பார்க்கும் பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கல்லறை கிட்ட பேசினே வராங்க, அதிக இருட்டோடு இருக்கிறது. பார்த்தா கல்லறை ஏற்கனவே திறந்து போயிருக்கு. இவங்க ஏறிட்டு பார்க்கிறாங்க, கல்லறை திறந்திருக்கிறது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கிகளை தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். கல்லறையில பாக்குறாங்க. இது பிராக்டிக்கலா அப்படியே நம்ம நிஜத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா, கல்லறையில கல்ல பார்க்க வராங்க, கல்லறை திறந்து போய் கிடக்குது, அங்க சரீரம் இல்லை. ஆனா கல்லறைக்குள்ள ஒரு வாலிபன் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஏற்கனவே இன்னும் வெளிச்சம் வரதுக்கு முன்ன போய்க்கிறாங்க கல்லறை கிட்ட. உள்ள போய் பார்த்தா ஒருத்தன் கல்லறையில உட்காந்துக்கிறான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துருப்பாங்க ஓட்டம், விட்டா ஓட்டம், யாரோ ஆவி உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு ஓடுவாங்க. ஆனா நடக்கிறது என்னன்னா, அவன் அவர்களை நோக்கி சொல்றான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் இதுதான் அப்படின்னு அந்த தேவதூதன் காட்டுகிறான். மற்றவங்க அதை சொல்லும் பொழுது 2 தேவதூதர்கள் உள்ளே இருந்தார்கள். அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்பதை அவர்கள் சொன்னார்கள். இப்ப பாருங்க, அவனை பார்த்த உடனே ஒருவேளை இந்த சகோதரிகள் தலைகளை கீழே போட்டு பயந்து நடுங்கி நின்று இருக்கும் பொழுது தான் சொல்றான், பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் இதுதான். அப்போ பாருங்க, பின்மாற்றத்துல போன மனிதர்களுக்கும் தேவனுக்குள் இருக்கிற ஒரு வித்தியாசம் இதுதான். இன்னைக்கு மனுஷன் நம்ம கூட ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னா, அவன் எதனா தவறு பண்ணிட்டாங்கன்னா அவனை ரிமூவ் பண்ணிடுவாங்க உடனே. அவனை பதவியிலிருந்து வேலையிலிருந்து தூக்கிடு, அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து இறக்கிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய கேரக்டர் இங்க வெளிப்படுது பாருங்க. 7ஆம் வசனத்துல அந்த தேவதூதன் சொல்றான், நீங்கள் அவருடைய சிஷ்யரிடத்திற்கும் ஸ்பெஷலா பேதுருவிடத்திற்கும் போய். யார் இந்த பேதுரு? மறுதலிச்சவன்.
இயேசுவோடு இருந்தவன். ஏன்னா என்ன ஒரு ஒரு விஷயம் என்ன ஆயிருக்கும்னா, பேதுரு வந்து மனக்கச அழ ஆரம்பித்தாரு. அவருடைய துக்கம் அதிகரித்திருக்கும். ஆமா, அதனாலதான் ஸ்பெசிபிக்கா பேதுருக்கு சொல்றாரு. அதுதான் இங்க தேவ தூதன் சொல்றாரு. ம், ஏன்னா மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர்கள் பார மாட்டார்கள், ஆமா, எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியவர்கள். பேதுருடைய அந்த துக்கம், ஆமா, அதனால அவருக்கு போய் சொல்லுங்க. அதுதாங்க. அதாவது இயேசுவை மறுதலித்த பேதுருவை தேவன் அவமதிக்கவில்லை. ஆமா, ஏன்னா வானத்தின் திறவுகோல் அவர்கிட்ட இருக்கு. ஆமா, அப்புறம் பாருங்க, இங்க பார்க்கும் பொழுது அவர் அவமதிக்கவோ அல்லது இயேசுவின் சீசன் இல்லை என்று சொல்லவோ, இனிமே நீ சீசன் இல்லடா மறுதலிச்சிட்ட அப்படின்னு சொல்லவோ இல்லை. போய் சொல்றாரு, நீங்க போய் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு அவர் போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். இங்க ப்ராஃபட்டிக்கா சொல்றாங்க, நீங்க கலிலேயாவுக்கு போற உங்களுக்கு முன்ன அவர் அங்க இருப்பாரு, நீங்க அவரை அங்க காண்பீர்கள் என்று அவங்களுக்கு சொல்லுங்க. இது பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம். இதை பார்த்த உடனே இங்க பார்க்கும் பொழுது 8வது வசனம், நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்கள் வசனம் சொல்லுது. மத்தேயுல 28ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். அதுல ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அவர்கள் பயத்தோடும் இயேசு அங்க இல்லைன்னு சொல்லி அறிஞ்சு மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷருக்கு அறிவிக்க வந்தாங்களாம். ஒண்ணு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் மகா சந்தோஷம். என்ன, நம்ம ஆண்டவர் என்ன இல்ல மரிச்சு இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு என்ற மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர் சீஷர்களுக்கு அறிவிக்க வந்தார்கள் என்று வசனம் சொல்லுதுங்க. அதனாலதான் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாம் 12 மற்றவர்களுக்கும் இந்த சகோதரிங்க அறிவிச்சாங்களாம். கல்லறையில இருந்து இவங்க தான் விட, சீச்சருங்கெல்லாம் பயந்து உள்ள இருக்கிறான். ஆனா யாருக்குள்ள தைரியம் இருந்தது? காலையில போன கல்லறை கிட்டன்னு சகோதரிகளுக்கு தான் போனாங்க. கல்லறை திறந்திருக்கிறது, அங்கே உள்ள இருக்கிற தேவதூதனை கண்டார்கள். இயேசு வைத்த சரீரம் அங்கே இல்ல. சீஷர்களுக்கு சொல்லும்படியாக தேவதூதனால் மறுதலித்து பின்வாங்கி போனவனுக்கு மறுபடியும் செய்தி போய் அவங்களுக்கு சொல்லுங்க, பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க சொல்லுங்க பாஸ்டர். நம்ம பிஷப் ரெவரண்ட் பென்னி ஐயா கிட்ட கேட்கணும். நம்ம இந்த பகுதியில் உள்ள காரியங்களை இப்போ தியானித்த காரியங்களில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா, ஏன்னா இது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, now when the Sabbath was past, அதாவது ஓய்வு நாள் முடிந்த பிறகு. அப்போ ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. அப்போ அதுக்கு முன்ன நம்ம பார்த்தோம்னாக்கா ஓய்வு நாளா இருக்கிறபடியால் அதுக்கு முந்தின நாள் ப்ரிப்பரேஷன் டேன்னு சொல்றாங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் டே வந்து வெள்ளிக்கிழமை இருக்கணும், கரெக்டுங்களா? வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள் இருக்கணும். ஆயத்த நாளுக்கு முன்ன அப்படின்னாக்கா வியாழக்கிழமை தான் வருது. நம்ம பிரகாரம் வியாழக்கிழமை தான் வருது. ஆனால் பாரம்பரியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை அவர் மரித்த நாளை நினைவு கூர்ந்து ஞாயிறு உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆனால் இங்கே இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயே பார்க்கும் போது ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை இருக்குமானால் அவர் வியாழக்கிழமையே மரித்திருக்க வேண்டும். அப்படித்தானே பாஸ்டர் வரும்? அதாவது ஓய்வு நாளான பின்பு அப்படின்னு அதுதான். அங்க வந்து ஓய்வு நாளான பின்புனா சனிக்கிழமை அவங்க பிரகாரம் ஓய்வு நாள் ஆயிடுச்சுனாக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது. ஆமா, அவர் உயிர்த்தெழுந்த நாள். ஆமா. அப்போ உயிர்த்தெழுந்த நாளை வந்து சரியா நம்ம ஆசரிக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசரிக்கிறோம். ஆனால் மரித்த நாள் மாத்திரம் நம்ம வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறோம். ஆனா இந்த பிரகாரம் பார்க்கும்போது ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமையானால் ஓய்வு நாள் சனிக்கிழமையானால் அது வந்து வியாழக்கிழமை தானே மரித்திருக்கிற நாளை நம்ம நினைவு கூறணும். நம்ம அன்னைக்கு தானே வந்து அந்த முண்டி தேர்ஸ்டேன்னு சொல்லி நாம் அன்னைக்கு வந்து அதை அனுசரிக்கிறோம். அன்றைக்கு வந்து சிறை பிடிக்கப்பட்ட நாள். வியாழக்கிழமை என்பது சிறை பிடிக்கப்பட்ட நாள். அப்போ அப்படி சொல்றோம் பாஸ்டர். பட் இந்த பிரகாரம் பார்த்தோம், இந்த பைபிள் வசனம் பார்த்தனாலும் அடுத்த நாள் ஆயத்த நாள். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வு நாள். இப்போ ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஆயத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இப்போ இங்க ஒரு தெளிவான வார்த்தையை பாருங்களேன்.
ஓய்வு பின்பு, ஓய்வு நாளைக்கு பின்பு, அதுதான் பின் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை. 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 அதே நேரத்துல ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, வாரத்தின் முதலாவது நாள். அதான் வாரத்தின் முதலாவது நாள். இப்ப 42ஆம் வசனத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, now when the evening had come because it was the preparation day, that is the day before the Sabbath அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டா, நம்முடைய கணக்கு பிரகாரம் சனிக்கிழமைக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாள்ல தான் என்ன நடக்குது, ஆண்டவர் மரிக்கிறார். அப்படி கணக்கு நீங்க எடுத்து பார்த்தா கூட வெள்ளிக்கிழமை அவர் என்ன செய்திருக்காரு, மரித்திருக்கிறார். பட் ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசி அவங்க அடையாளம் கேட்கும் போது, அவர் தான் உங்களுக்கு அடையாளம். எப்படி அவர் 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் 3 இரவு 3 பகல் பூமியின் இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். அப்படின்னா 3 இரவு 3 பகல் அவர் தெளிவா வந்து பூமியின் இருதயத்துக்குள். அதாவது புதன்கிழமை 3 மணிக்கு அவர் வந்து மரித்திருக்கிறார், ஜீவனை விட்டிருக்கிறார். புதன்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஜீவனை விட்டிருக்கிறார். அதிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும், நிசான் மாதம் வியாழக்கிழமை வரைக்கும், அதாவது முதல் நாள் 24 hours ஆகிறது. மறுபடியுமாக அந்த நாளில தான் பாஸ் ஓவர் மீல்ஸ், அதாவது ஸ்பெஷல் சாபத் டே, ஹை டே, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஃபீஸ்ட் ஆஃப் த அன்லெவன்ட் பிரெட், அது அங்கே அனுசரிக்கப்படுகிறது. பஸ்கா பண்டிகை. மறுபடியும் அங்கிருந்து 48 மணி நேரம் ஃப்ரைடேவில் அந்த 6 o'clock நம்மளுக்கு முடியுது. அவங்களுக்கு 4 அப்பதான் ஆரம்பமாகும். அது நெட்ல வந்து அந்த இது நம்ம டீட்டெயில் போடலாம். அந்த இது வந்து எந்த நாள்ல இருந்து எதுன்னு அது ஆகுறது. மறுபடியுமாக 3வது நாள் என்பது வீக்லி வந்து சாபத் டே. அப்போதான் 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு, அதாவது சனிக்கிழமை சூரியன் காலையில உதயமாவதுக்கு முன்பதாகவே அவர் வாரத்தின் முதல் நாள்ல அவர் உயிரோடு எழுகிறார். ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னே அவர் உயிரோடு எழும்புறார். ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னே அதுல இருந்து 3 இரவு 3 பகல் கணக்கு போட்டு வந்தோங்கிறான். ஒரு குறிப்பிட்ட சில சரித்திர ஆசிரியர்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டா, வியாழன் இரவு இருக்கு இல்லைங்களா, வியாழன் இரவு வந்து அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த இரவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு கூட எழும்புறார் பாருங்க, அந்த இரவு வரையிலும் பார்த்தா 3 இரவு. வியாழன் இரவு, வெள்ளி இரவு, சனிக்கிழமை இரவு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை விடியறதுக்கு முன்னாடி அவர் வந்து எழும்புகிறதாக பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, வியாழக்கிழமை இரவிலிருந்தே அவருடைய தூக்கம் போயிடுச்சு. அப்போ கம்ப்ளீட்டா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருடைய தூக்கத்தை அதாவது விட்டவராய் வியாழன் இரவு, வெள்ளி இரவு, சனி இரவு, அப்போ 3 ராத்திரி. இல்ல பாஸ்டர், அப்படின்னு அவர் மரித்த பிறகுதான் பூமியின் இருதயத்துக்குள் இருக்கணும். மரித்த பிறகுதான் அடக்கம் கேட்டா இப்படி ஒரு வியாக்கியானமும் இருக்கு. நிறைய டிஸ்கஷன் இருக்கு. அதுல நிறைய அவங்க கருத்துக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய கான்சைன்ஸ் பிரகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னாக்கா, இப்ப வாரத்தின் முதலாவது நாள் அதாவது சண்டே சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்பதாகவே. ஏன்னா நம்ம டைம் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டைம் சர்க்கிளே வேற. நம்ம வந்து நமக்கு நைட்டு 12 மணிக்கு முடியுது, திரும்ப 12 மணிலேருந்து இன்னொரு நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. பட் யூத கேலண்டர் பிரகாரம் பார்க்கும்போது 6 o'clock தான், 6 to 6 தான் கணக்கு வருது. அப்போ 6 to 6 கணக்கு வர்றது, அடுத்த நாள் காலையில் வருவதற்கு முன்பதாக அவர் உயிரோடு கூட எழும்புகிறத பார்க்கிறோம். ஞாயிறு சூரியன் வருவதற்கு முன்பதாகவே அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். என்கிட்ட வசனம் இருக்கு, அதிகாலை இருட்டோடு, அதுதான் இருட்டோடு கூட அவர் உயிரோடு எழும்புகிறார். இவங்களும் காலையில போறாங்க, இருட்டோடு கூட அவருக்கு அந்த இதெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்ற மனப்பான்மையோடு அவங்க கடந்து போறாங்க. அப்படி வாரத்தின் முதலாவது நாள் அப்படின்னு சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்னே வந்தாருன்னா, அதுல இருந்து 24 hours நம்ம கணக்கு போட்டோம்னா சனிக்கிழமை காலை, அதுல இருந்து 24னா வெள்ளிக்கிழமை காலை, அதுல இருந்து 24 hourனா வியாழக்கிழமை காலை. அது பிரகாரம் அந்த 3 இரவு 3 பகல்னாக்கா புதன்கிழமை தான் நமக்கு காமிக்குது. இந்த புதன்கிழமை, புதன்லேருந்து வியாழன், வியாழன்லேருந்து வெள்ளி, வெள்ளியிலேருந்து சனி, அந்த 3 இரவு 3 பகல். அதுக்கு பிறகுதான் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது நாளில் அவர் உயிரோடு கூட எழும்புகிறத
வேதத்தில் நமக்கு அது அந்த அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாரம்பரியமாக இது எங்கே ஃபிக்ஸ் ஆக்கப்பட்டது, எப்போ ஃபிக்ஸ் ஆக்கப்பட்டது அப்படின்ற சரித்திரம் கூட ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுடைய பிறப்பை கூட டிசம்பர் 25ஆம் தேதி யார் குறிப்பிட்டது? அதுக்கெல்லாம் ஒரு சரித்திரம், அதான் ஒரு சரித்திரம் இருக்குது, அவ்வளவுதான். சரித்திரம், பைபிள் எவிடன்ஸ் கிடையாது, ஒரு சரித்திரம் இருக்குது. ஆமா. ஆனா இந்த உயிர்த்தெழுதலை குறித்து மாத்திரம் 3 நாள் 3 இரவு 3 பகல் இயேசு சொல்றதை வச்சு நம்ம கணக்கு போடும்போது அந்த கணக்கு ஒன்று நமக்கு கிடைக்குது. அதான் பைபிள்ல சொல்லி இருக்கிற வார்த்தை தான். இப்ப நம்ம வந்து மற்றவங்க சொல்றதை கேட்கறோம், ஓகே. நம்ம பாரம்பரியமா வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிறு தான் அந்த ஆராதனை நடத்துறோம், எல்லாமே தியானிக்கிறோம், எல்லாமே சரி பண்றோம், அது பாரம்பரியமா போயிட்டு இருக்கு. ஆனா லீகலா பார்க்கும்போது 3 இரவு 3 பகல் அப்படின்னு சொன்னாக்கா ஞாயிறு காலையிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணி வந்தாலும் புதன்கிழமை இரவு தான் காமிக்குது. அதாவது புதன்கிழமையில தான் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அதாவது மரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டா செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த ப்ரோசஸ் தொடங்குது நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா. ஸோ அது ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேங்க. சர்ச்சைக்குரிய காரியங்கள் ஒன்று. உதாரணமாக இந்த வருடம் இந்த சாம்பல் புதன் என்பது 18ஆம் தேதி ஆரம்பமாகிறது. அப்போ போன வருஷம் வேற ஒரு டேட்ல வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் வேற ஒரு டேட்ல வந்தது. இது எப்படி கணிக்கிறார்கள் என்று சொன்னால், உதாரணமாக பிப்ரவரி மாதம் அமாவாசை நாள் இருக்கு இல்லையா, அமாவாசை நாளுக்கு அடுத்து வருகிற முதல் புதன்கிழமை தான் சாம்பல் புதனா பௌர்ணமி வந்து ஃபுல் மூன் டே, அமாவாசைன்றது வந்து நியூ மூன் டே அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த கிரகங்களை வச்சுதான் ஒரு கணக்குக்குள்ள கொண்டு வராங்க. நீங்க இப்போ அமாவாசைன்னு நம்ம தேசத்து பிரகாரம் என்ன ஆயிரன்னா, இது அமாவாசை அன்னைக்கு வந்து இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி கோணத்துல போயிடுறாங்க. பட் இது வந்து சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கும்போது அந்த நியூ மூன் ஃபுல் மூன் அதை குறித்து தான் வந்து வானத்தின் அடையாளங்கள் வைத்து அதை கணிக்கிறார்கள் அப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள். அப்ப வானத்தின் அடையாளத்தை வைத்து தான் இயேசு எங்க இருக்கிறாருன்றதை அவங்க கண்டுபிடிக்க வந்தாங்க. அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும் பைபிளில் சொல்கிற பிரகாரமே, பைபிளில் வந்து இப்போ மார்க் எழுதின சுவிசேஷமாகட்டும், மத்திய எழுதின சுவிசேஷமாகட்டும், லூக்கா எழுதின சுவிசேஷமாகட்டும், 3 நாள் கட்டாயம் கணக்கு இடப்பட வேண்டும், 3 இரவு 3 பகல். ஏன்னா இயேசுவே தன் நாவினால சொன்ன விஷயம் அது. உங்களுக்கு யோனாவை தவிர வேறு ஒரு அடையாளம் இல்லை. அவர் 3 இரவு 3 பகல் யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் 3 இரவு 3 பகல் பூமியின் இருதயத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அந்த கணக்கில் வரும்போது அது ரிட்டாலியேட் ஆகுது. பட் வந்து நம்ம சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்துக்குள்ளவே நடக்கக்கூடியவர்கள், அது பாரம்பரியமான விஷயத்தோடு கூட நான் ஒருவேளை ஆராதிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறணும், இயேசு கிறிஸ்து மரணத்தையும் நினைவு கூறணும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததையும் நினைவு கூறணும். அதுதான் அவருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஏன்னா இது 3 காரியம் இல்லாம நம்ம நித்தியத்துக்குள்ள சுதந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் ரட்சிக்க வந்தவர். இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் முடிச்சிடறேங்க. ஏன்னு கேட்டா, நம்முடைய நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேள்வியும் கேட்டாங்க, ஈஸ்டர் டேட் வந்து மாறி மாறி வருது, ஆனா கிறிஸ்மஸ் டேட் வந்து டிசம்பர் 25 வந்துட்டு இருக்கு, அந்த ஈஸ்டர் டேட்டை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்டதுனால அதற்கு தெளிவாக இதை நான் முடிச்சிடலாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன அமாவாசை நாள் அப்படின்னு, அது வந்து இங்கிலீஷ்ல நியூ மூன் டே. அந்த நியூ மூன் டே நடந்த அடுத்த முதல் புதன்கிழமை தான் சாம்பல் புதன்கிழமை என்று நிர்ணயித்து அங்கிருந்து என்ன செய்யறாங்க, 40 நாள் கணக்கிடும்போது வெள்ளிக்கிழமை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளாகும், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளாகும் தெளிவாக அங்கே வருகிறது. இதை வச்சுதான் கணிக்கும்போது ஒவ்வொரு வருடமும் அந்த தேதி வந்து மாறி மாறி வருகிறது. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்த அந்த வருடத்துல அந்த ஃபுல் மூன் டேக்கு அடுத்து வருகிற முதல் புதன்கிழமையா இருந்திருக்கலாம். அங்கிருந்து தான் கணிக்கும்போது அந்த வாரத்தின் முதலாவது நாள் என்று சொல்லுகிற ஞாயிற்றுக்கிழமை அங்கே தெளிவா வர்றதுனால தான் சரித்திர ஆசிரியர்கள் என்ன செய்திருக்காங்க, இப்படி அந்த தேதியை மாற்றி
கொடுக்கும்போது கூட ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா உயிர்த்தெழுந்த நாள் வந்துடுது. அதை வச்சு அதை கணிக்கிறாங்க. ஆமா. இப்போ அதுதான் இப்போ ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கூட 2 BC சொல்றாங்க பாஸ்டர். அது வந்து 6 BC 4 BC எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பட் 2 BC அத்தன்டிக்கா சொல்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற AI டூலை பயன்படுத்தி இந்த சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 BCல ஏற்பட்டிருக்கிற காரியம் தெளிவாக 2 BCல தான் காமிக்குது. இந்த சோலார் எக்லிப்ஸும் லூனார் எக்லிப்ஸும் ஒன்றா வரக்கூடிய வருஷங்களை நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுமே சேர்ந்து ஒரே மந்தில் வரக்கூடிய விஷயம்னாக்கா 2 BCல தான் காமிக்குது. அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதையும் கணிக்கிறார்கள். அதுக்கப்புறமா எப்போ திரும்ப அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 32ல வந்திருக்கு. அப்போ அதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட அந்த 70ஆம் அதாவது 70 ADல அப்போது ஒரு மட்டும் தோண்டி இருக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு வாட்டி 14th centuryல தோண்டி இருக்கான். இஸ்ரவேலர்கள் ஒரு தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கூடியிருந்த போது. அதுக்கப்புறமா எங்கே வந்திருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா எருசலேம் அதாவது இஸ்ரவேல் தேசமாக வரும்போது கூட வந்துச்சு 1948ல். எருசலேம் வந்து இஸ்ரவேலுக்கு தலைநகரமாய் மாற்றப்பட்ட நேரத்தில் அதே போல் வந்துச்சா. இப்போ போன வருஷத்துலையும் அதே போல வந்ததாக அந்த ஒரு லைனேஜை சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த வானத்தின் நட்சத்திரங்களை வைத்து அடையாளம் சொல்லக்கூடியவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிளில் சொல்லி இருக்கிற கணக்கு ஏன் இதை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வேதத்தை நம்ம ஆராயும் போது நாமே ஒரு கணக்குக்குள்ள வர முடியும். ஏன்னா எல்லா பதிலும் நமக்கு வேதத்திலே ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 16வது அதிகாரத்துல ஐயா பேசின அதே சம்பவத்துல ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்க, இவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க, வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லணையிடத்திற்கு வந்து கல்லையின் வாசலில் கல்லை நமக்காக யார் புரட்டுவான் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆனா வசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா கல்லை புரட்டி அதுக்கு சீல் வச்சிருக்காங்க. அப்போ சீல் வைக்கப்பட்டதை காவலும் காக்கப்பட்டிருக்கு. ஆமா. அப்போ யார் நமக்காக புரட்டுவார் அப்படின்னு சொன்னா இவங்க பாருங்க அறியாம கடந்து செல்றாங்க. சீல் வச்சிருக்கே நம்ம புரட்டுறது சட்டப்படி தவறு அப்படின்ட்டு கூட அறியாதபடிக்கு இவங்களுடைய என்னன்னு கேட்டா மற்ற மனுஷனுக்கு வைக்கிற மாதிரி இவரையும் நினைச்சாங்க. ஏன்னு கேட்டா ஐயா சொன்ன மாதிரி 3வது நாள் பால் ஊத்துற மாதிரி இவங்க 3வது நாள் போயிட்டு அந்த கந்த வர்க்கங்கள் ஏதாவது சுகந்த வாசனை உள்ள இதை வைக்கணும் அப்படின்னு. அப்போ இயேசுவை மற்ற மனிதனை போலதான் நினைச்சார ஒழிய அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கார் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன். இந்த வசனத்தை என்ன செய்யல அவங்க நினைச்சு பார்க்கல. இப்போ நம்ம லாசருடைய கல்லறையில கூட கல் வைத்து புரட்டப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு சொல்ற கல்லை என்ன பண்ணுங்க புரட்டுங்க அப்படின்றார். அதே போலதான் இங்கேயும் கல்லை நமக்காக புரட்டுவது யார் அப்படின்னு. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு கேட்டா புரட்டப்பட்ட கல் அந்த இடத்துல. அப்போ இவங்க நினைக்கிறபடி அல்ல, தேவன் வேற ஒரு திட்டத்தை அங்க என்ன செய்யறார் நிறைவேற்றுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நினைக்கிறபடி அல்ல, வேறு விதமாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாங்க நடத்துறார். ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா அடுத்து சில வசனங்களை அடுத்து பார்க்க போகிறோம். இவங்க போய் சொன்னா யாருமே என்ன செய்யல நம்மள. அது அடுத்த எபிசோட்ல பார்த்துருவோம் பாஸ்டர். இப்போ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் எல்லாம் சில காரியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தின் தெளிவாக்கப்பட்டு நாம் ரொம்ப தெளிவாய் அந்த டேட்னால நமக்கு ஒன்றும் ஆவறதில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பிட்டார். அதுதான் சத்தியம். எனவே மரித்தவர் உயிரோடு கூட எழும்பி சிங்காசனத்தில் நமக்காக வீட்டிருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நான் திரும்ப வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி அழைத்து செல்ல போகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கட்டாயம் வருவார். அவர் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் ஒன்றும் நிற்காத காற்றில் தூசியாய் பறிந்து போகிறது. அவர் ஒருவர் தான் இந்த பூமியை நிரப்பி என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வீட்டிருக்கிறவராய் நிலைக்கப் போகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போகிறார். எனவே இந்த பகுதியில் உள்ள காரியங்களை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் தியானித்தோம். அடுத்த பகுதியிலிருந்து என்ன நடந்தது என்பதை அடுத்து 3 பிரிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். எனவே நீங்களும் வேதத்தை ஆராய்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரோடு கூட செயல்படுவோம்.
வேதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிப்போம். வேதம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறாது, நம்ம தான் வேதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். நம்ம கண்கள் திறக்கப்படும் போது நம் திரும்ப அழித்து கொள்ளாமல், திரும்பவும் பாரம்பரியமாய் சேர்ந்து மனிதர்களோடு நம்ம கண்களை அழித்து கொள்ளாமல் வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். நாம் அநேகருக்கு வெளிச்சமாக இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாய் கொஞ்சம் நிறைய காரியங்களை நாம் தியானிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். நீங்களை பார்த்து கொண்டிருந்தீங்களே, அடுத்த எபிசோடும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா எபிசோடுகளும் பாருங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்வீர்கள். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன்னுடைய நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில் வருவது ரொம்ப பிரயோஜனம், ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இதை நம்புகிறோம். மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.